தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மிக முக்கிய அம்சமாக கவனிக்கத்தக்க வகையில் பெப்சி, கோக் போன்ற மென் குளிர்பானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2 வணிகர் சங்கங்களும், தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பும் இரண்டுமே இதற்கான தடையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை நேற்று முதல் அதனை அமல்படுத்தி இருக்கிறது. இன்னொரு புறம் வணிகர் சங்க பேரமைப்பு மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் காலக்கெடு, தற்போது இருக்கக்கூடிய, அதாவது அவர்களிடம் இருக்கக்கூடிய ஸ்டாக்கிற்காக மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் அவர்கள் காலக்கெடு விதித்திருக்கிறார்கள். ஒன்று, உலக வர்த்தக ஒப்பந்தங்கள். இதிலிருந்து எப்படி நாம் சட்ட ரீதியாக இது சாத்தியப்படுமா, ஒரு மாநிலத்தில் இது போன்ற ஒரு பொருளை தடை செய்வது சாத்தியப்படுமா என்ற ஒரு கோணத்திலும், இவர்கள் எந்த அடிப்படையில் தற்போது இதை தடை செய்திருக்கிறார்கள் என்ற கோணத்திலும் நாம் விவாதிக்க வேண்டியது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், இது இங்கு இருக்கக்கூடிய நீரிணை விவசாயிகளுக்கே நீர் இல்லாத போது நம் நீர் வளங்களை உறிஞ்சுவதனால் இதை தடை செய்கிறார்களா, அல்லது அந்நிய நாட்டு பொருள் என்ற அடிப்படையில் தடை செய்கிறார்களா? இது போன்ற பல பொருட்கள் ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது தற்காலிகமானதாக இருந்திருக்கிறது. அது போன்ற இதுவும் தற்காலிகமானதா, அல்லது இது நிரந்தர தீர்வை எட்டப் போகிறதா என்று பல கேள்விகள் இருக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பிலிருந்து சாம்வேல் அவர்கள் நம் அரங்கத்தில் இருக்கிறார். வரவேற்று அவரிடம் விவாதிக்கலாம். வணக்கம். முதலில் இந்த தடையானது மக்கள் பார்வையில் அவங்க போராட்டத்திலிருந்து நீங்கள் இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறீர்கள். இது எந்த அடிப்படையிலிருந்து நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள்? இது இந்த மக்கள் போராட்டத்திலிருந்து எடுத்திருந்தாலும் 1998ஆம் ஆண்டிலிருந்தே இதற்காக வணிகர் சங்கங்கள் போராடி வருகின்றன. எங்களுடைய வணிகர் சங்க பேரமைப்பும் அதன் தலைவர் விக்ரமராஜா அவர்களும் இந்த வெளிநாட்டு பொருட்கள் வெளிநாட்டு குளிர்பானம் என்று மட்டுமல்லாமல் இது உள்நாட்டு தொழிலை ஏற்கனவே அழித்துவிட்டு அதன் மூலம் தங்கள் வியாபாரத்தை விஸ்தரிக்கிறார்கள், நம்முடைய நீர் ஆதாரத்தை அளிக்கிறார்கள், விவசாயம் பாதிக்கப்படுகிறது என்ற பல்வேறு காரணங்களுக்காக தான் நாங்கள் இதை எதிர்த்து வந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த முயற்சியில் 98ஆம் ஆண்டு போராடவும் செய்திருக்கிறோம். அதன் பின்னாலும் அதை நாங்கள் பல்வேறு கட்டங்களில் எதிர்த்து வந்திருக்கிறோம். ஒரு நேரத்தில் அது தடை செய்யவும் பட்டது. அதில் சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டு திரும்பி கோர்ட்டு மூலம் அவர்கள் மீண்டும் அந்த மார்க்கெட்டை பிடித்து கொண்டார்கள். இப்பொழுது மாணவர் போராட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு எழுச்சியின் காரணமாக அந்நிய பொருட்கள் எது என்பதை மாணவர்கள் தங்கள் ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் மூலமாக ஒருவருக்கொரு பகிர்ந்து கொண்டு இது வெளிநாட்டு பானங்கள் நமக்கு கெடுதல் செய்வே என்று புரிந்து கொண்ட காரணத்தினால் இப்போது மாணவர்களிடமும் பொதுமக்களிடமும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு பானங்கள் இது நமக்கு உடலுக்கு கேடு செய்பவை என்பது ஆதாரபூர்வமாக ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது. டில்லியிலும் பல்வேறு ஆய்வகங்களிலும் இது குடிப்பதுக்கு உகந்ததல்ல என்று சொல்லப்பட்டாலும் கூட அது தொடர்ந்து மார்க்கெட்டில் அவர்கள் இடம் பிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அதை நாங்கள் விற்காமல் இருப்பதற்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக கருதுவதால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்கள் வணிகர்களை விற்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கு 1 மாத காலம் அவகாசம் கொடுத்திருக்கிறோம். அது மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து அதை விற்க மாட்டார்கள். இது தற்காலிகமானதா இருக்குமா, இல்ல காலப்போக்கில் இது மாறிமா, இல்ல நிரந்தரமாவே நாங்கள் தடை அப்படிங்கிறத வணிகர் சங்கங்கள்ல நாங்கள் ரொம்ப தீர்க்கமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களா? இது கெடுதல் செய்யக்கூடிய ஒரு பொருள்ங்கிறதுனால குளிர்பானங்களில் நம்ம நாட்டில் எவ்வளவோ உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் இருக்குது. அதையெல்லாம் மீறி இது சில திரவங்கள் கலந்து நமக்கு ஒரு கெடுதல் செய்யக்கூடிய, உடல் நலத்துக்கு கேடு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால நம்ம இதை குடிக்க வேண்டாங்கிறது ஒரு ஜென்ரலாக நம்ம கஸ்டமர்களுக்கு நம்ம நல்ல பொருளை கொடுக்கணுங்கிறது ஒவ்வொரு கடைக்காரங்களுடைய குறிக்கோள். அதில் வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க விளம்பரங்கள் மூலமாகவும் ஹோட்டல்களில் ஃப்ரீயாக கொடுக்கறது, லஞ்சில் இதெல்லாம் மிக குறைந்த ரேட்டுக்கு வைக்கிறது, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க அதிகமான ஒரு மார்க்கெட் வச்சுருக்கிறதுனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இருக்கிற இந்த விழிப்புணர்ச்சியில் நம்ம இதை ஜனங்க ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இதை நாங்கள் செயல்படுத்தலாங்கிறது எங்களுடைய முடிவு. ஒரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, பெப்சி, கோக் இரண்டுடைய ஆண்டு, அதாவது தமிழகத்தில் மட்டும் வர்த்தகம், அதாவது லாபம் அப்படிங்கிறத 1400 கோடி அப்படிங்கிறத ஒரு புள்ளி விவரம் நமக்கு சொல்கிறது. இப்போ இந்த 1400 கோடி அந்த நிறுவனங்களுக்கு இழப்பு, அது மாற்றுங்கிறத தாண்டி உங்களுக்கு வணிகர்களுக்கும் இது ஒரு பெரிய இழப்பாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட நீங்க 98க்கு பிறகு பல போராட்டங்கள் பண்ணியிருந்தாலும் இதை இங்க கடைகளில் விற்பனை செய்து கொண்டுதான் இருந்தீர்கள். அப்ப வியாபாரிகள் ஒட்டுமொத்தமாக இதற்கு அதாவது இசைவு தெரிவித்திருக்கிறார்களா? இந்த மாற்றை எப்படி செய்ய போறீங்க? இதுல 2 மாற்று கேள்வியா இருக்கு. முதல்ல வியாபாரிகளுக்குள்ள இதுல ஒற்றுமை இருக்கான்னு சொல்லுங்க. வியாபாரிகளுக்குள்ள நிச்சயமா ஒற்றுமை இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த அறிவிப்பு வந்த உடனேயே நிறைய ஹோட்டல்கள், சமையல் கலைஞர்கள் எல்லாருமே நாங்கள் இனிமேல் இதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம உள்நாட்டு குளிர்பானங்களையோ இல்லைன்னா பதநீர், இளநீர் போன்ற நம்ம
விவசாய பொருட்களையே நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற முடிவுக்கு ஏற்கனவே சமையல் கலைஞர்கள், ஹோட்டல்கள் போன்றவை வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இதுபோல் எல்லாருமே சில தியேட்டர்கள் கூட இது போன்ற முடிவு எடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் கூட இது நச்சு பொருள் என்று தெரிந்த பிறகு இன்னும் ஏன் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வு இப்போது இருப்பதனால் நிச்சயமாக வணிகர்கள் மார்ச் 1ஆம் தேதிக்கு அப்புறம் விற்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றே நாங்கள் கருதுகிறோம். ஒரு பக்கம் வந்து இந்த இது நிறுத்தும் போது மாற்று என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ பொவண்டோ போன்ற குளிர்பானங்கள் இருக்கிறது. 98ல் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இருந்தது. அதாவது ஃப்ரூட் நிக்கா இருக்கட்டும், அல்லது வந்து கலர் அப்படின்னே சொல்லக்கூடிய கருப்பு கலர், சிகப்பு கலர்னு கிராமங்களில் சொல்லக்கூடியதில் ஆரம்பித்து நிறையா சில்வர் கப்னு நிறையா வந்து இந்த இங்கே இந்தியாவுக்குள்ளேயோ அல்லது தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய குளிர்பானங்கள் இருந்தது, சோடா இருந்தது. ஆனால் இது எல்லாமே இன்னைக்கு வந்து ரொம்ப அருகி போய்விட்டது. இந்த சூழ்நிலையில் இதை சமன் கட்டுற அளவுக்கு வந்து நம்மள்ட்ட உள்கட்டமைப்பு இருக்கா? அது சாத்தியப்படுத்த முடியுமா? அது குறித்து நீங்க ஏதாவது திட்டமிட்டிருக்கீங்களா? அது குறித்து சிறு கம்பெனிகள் பேசி வருகிறார்கள். நிச்சயமாக அந்த தேவையை பூர்த்தி செய்வார்கள். ஏனென்றால் அதுக்கு முன்னாடி மொத்த தேவையும் அவர்கள் தான் பூர்த்தி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு கமர்ஷியல் ரீதியாக அவர்கள் செய்ததில்லை. ஆரம்ப காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற குளிர்பானங்கள் நம்முடைய ஒரு உடல் உபாதைகளுக்கு, வயிற்று வலி போன்ற உடல் உபாதைகளுக்கு ஜிஞ்சர் போன்ற கலவைகளுடன் வரக்கூடிய பானங்கள் தான் உபயோகப்படுத்தப்பட்டன. அதை வந்து ஒரு ஃபேஷன் போல் மாற்றியது இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் தான். இதை குடிப்பதை வந்து ஒரு ஃபேஷன் போல் மாற்றியது. அதனால் ஒரு தரமான பொருட்களை நம்முடைய தமிழ்நாட்டு நிறுவனங்கள், இந்திய நிறுவனங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு கொடுப்பார்கள். அதற்காக அவர்கள் ஆயத்தப்பட்டு இருப்பார்கள். நிச்சயமாக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் கூட வந்து பெட்டி கடைகளில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து மற்ற பொருட்கள் போச்சோ இல்லையோ முதல்ல போனது இந்த குளிர்பானங்கள் தான் கிராமங்களில் வந்து அதிகமாக வந்து விற்பனை ஆகக்கூடியது. கோடை காலங்கள் வரப்போகிறது, கோடை காலங்கள் அந்த காலகட்டங்களில் இதுதான் அதிகமாக விற்பனையாகவும் செய்யும். இந்த சூழ்நிலையில் இப்படியான ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருக்கும் பொழுது மாற்று என்னங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவதாக பழச்சாறுகள் அப்படிங்கிறது நாம் இயற்கை சார்ந்த ஆரோக்கியமான விஷயமாகவும், இளநீர் போன்றவை மிக மிக ஆரோக்கியமான ஒன்று என்று அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இதை வந்து 2 பாட்டில் கொடுன்னு சொல்லி ஒருத்தர் வாங்கிட்டு போறதுக்கும் இந்த பழச்சாறுக்காக நீங்கள் நேரம் செலவிடுவதற்குமான ஒரு வியாபாரியாக இதில் உங்களுக்கு நடைமுறை சிக்கலை எப்படி சமாளிக்க போகிறீர்கள்? இல்லை, அதற்காக தான் நாங்கள் 1 மாத கால அவகாசம் எடுத்திருக்கிறோம். அந்த தொழிலை அவர்கள் வெற்றிகரமாக செய்வதற்கும் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கும். ஏனென்றால் ஒரே நாளில் கூல்ட்ரிங்க்ஸ் கிடைக்கவில்லை என்றால் மாற்றுப் பொருளை ஒவ்வொரு கடைக்காரரும் கொடுக்க வேண்டியது கடமை. அவர்கள் கடைகளுக்கு தகுந்த மாதிரி இளநீரோ மற்ற குளிர்பானங்களோ ரெடி செய்து, ஃப்ரெஷ் ஜூஸ் போன்றவைகளை கவுண்டர்களை அவர்கள் ரெடி செய்து கொள்வதற்கு இந்த 1 மாத அவகாசம் போதுமானது. அதற்குள் அவர்கள் கண்டிப்பாக தயாராகி விடுவார்கள். ஏனென்றால் இதற்கு முன்னரும் கொக்கோ கோலாவில் இதேபோல் ஒரு பிரச்சனை வந்தபோது அடுத்த நாளே ஒரு பாட்டில் கூட விற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கரப்பாம்பூச்சி இருந்ததுன்ற காரணத்தினால தடை செய்ய. அதே போல் மேகி டன் கணக்கில் விற்று கொண்ட மேகி ஒரே நாளில் அடுத்த நாள் ஒரு பாக்கெட் கூட விற்க முடியாது. அதுதான் ஒரு கேள்வியே எனக்கு. ஆனால் இன்றைக்கு திரும்ப நீங்க வந்து அதை அனுமதிச்சிருக்கீங்க. இப்ப எல்லா கடைகளிலும் நாம அதை பேசுவோம். சட்ட சிக்கல் என்ன அப்படிங்கிறத வழக்கறிஞரோடையே பேசலாம். தற்பொழுது வழக்கறிஞர் பாலு தொடர்பில் இருக்கிறார். சார் வணக்கம், சொல்லுங்க. இந்த தடை சட்ட ரீதியாக நிரந்தரமாக சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒரு பக்கம் நம்ம கிட்ட உலக வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்கிறது. இது சட்ட ரீதியா நிக்குமா இந்த தடைங்கிறது? அதாவது இது வந்து முழுக்க வணிகர்கள் தேசத்தின் நலன் கருதி இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இது முழுக்க வணிகர்களுடைய உரிமை சார்ந்தது. இந்த பொருளை விற்றுதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதற்கு சட்டத்தில் இடமில்லை. அதே போன்று இந்த பொருட்கள் அவர்கள் நீங்கள் வாங்கக்கூட மறுத்ததை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் யாரும் அவர்களை கட்டாயப்படுத்த முடியாது. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நல்ல ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்பொழுது விக்ரமராஜா அவர்கள் இதற்கு நாங்கள் இந்த வெளிநாட்டு குளிர்பானங்களை விற்க மாட்டோம் என்று அறிவித்திருப்பார். இப்போ அது ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த மாதிரி தடை எடுத்து அது நீதிமன்றத்துக்கு இந்த 2 நிறுவனங்களுமே மிக பிரம்மாண்டமான ஒரு ஜெயிண்ட்னு சொல்லலாம் அவங்க 2 பேருமே. அதுவும் இன்னும் சொல்ல போனால் இங்கே தமிழ்நாடுலேயே அவங்களுக்கு ஃபேக்ட்ரி இருக்குது. இப்போ அவங்க எப்படியான காரணங்களை எல்லாம் முன்வைப்பார்கள் என்று தெரியும். இங்கு வந்து தொழிலாளர்கள் இதை நம்பி இருக்கிறார்கள். இதில் பல லட்சம் தொழிலாளர்கள் வந்து அதை உற்பத்தியில் ஆரம்பித்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் பல லட்சம் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டது என்று வாதிடும் பொழுதும் இன்னொரு பக்கம் ஏற்கனவே நீங்கள் வந்து
அந்த ஆணி விழுந்தது, கரப்பான் பூச்சி, இந்த மாதிரியான பல்லி கடந்ததுன்னு பலமுறை நீதிமன்றங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த வர்த்தக ஒப்பந்தங்களை கை காண்பித்து திரும்ப வந்து அந்த தடைக்கு வந்து அவர்கள் தடையை நீக்கவோ ரத்து செய்யவோ வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்திருக்கு. இதை எப்படி சமாளிக்க போகிறீர்கள்? அவர்கள் அதுபோல் காரணங்களை சொன்னாலும் நம்முடைய நீராதாரங்களை எடுத்துக்காட்டாக தாமிரபரணியில் நீர்களை அதிகமாக உறிஞ்சி எடுப்பதாக ஏற்கனவே அந்த சுற்று வட்டாரங்களில் பொதுவான புகார்கள் இருக்கின்றன. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இதில் இருக்கிற நன்மைகளை மட்டும்தான் நாங்கள் இப்போதைக்கு பார்க்க முடியும். அடுத்த கட்டமாக தான் அதை பற்றி யோசிக்க முடியும். ஆனால் இது குடிக்க வேண்டாம் என்றது ஒரு தடைன்றது நாங்கள் விற்க மாட்டோங்கிறது தான் எங்களுடைய முடிவை ஒழிய அதில் இருக்க சட்ட சிக்கல் இதை பற்றி நாங்கள் இப்போ யோசிக்கிறதுக்கு நாம ஏற்கனவே பேசணும், மேகி பத்தி பேசணும். அதாவது மேகி வந்து மிகப்பெரிய, அது ஒரே நாள்ல வந்து அத்தனை பேர் வீட்டில் இருந்ததையும் கொண்டு போய் குப்பையில கொட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லா கடைகளிலிருந்தும் வியாபாரிகளிடம் இருந்து அதை திரும்ப பெற்றார்கள். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வந்து திரும்ப வாங்கினாங்க. உற்பத்தி செய்யப்பட்டதிலிருந்து அது அப்படியே சிமெண்ட் தயாரிக்கிற ஆலைகளுக்கு அப்படியே மாற்றப்பட்டதெல்லாம் நமக்கு யூபியில் கொண்டு போய் அவ்வளவு மேகியையும் ஒரு சிமெண்ட் தயாரிக்கிற ஆலைக்கு கொடுத்தார்கள். ஏன்னால் அதுல லெட் அதிகமாக இருக்குங்கிறதெல்லாம் கண் கூட நம்ம பார்த்த ஒன்று கடந்த ஆண்டு. ஆனால் அதையெல்லாம் மீறி மீண்டும் உற்பத்தி செய்து அவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி கிட்டேந்து அவங்க அனுமதி பெற்று தரமானதை தான் நாங்கள் இப்பொழுது தருகிறோம் என்று மீண்டும் களத்தில் வந்து நின்றார்கள். அப்படியானால் இது அது மாதிரி இவங்களும் வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லை, இப்போ நாங்கள் சொல்கிறது தடை இல்லை. இப்போ அவங்க வந்து விற்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதை வந்து நம்ம நீதிமன்றம் மூலமாகவோ எதுவும் தடை கிடையாது. எங்களுடைய வியாபாரிகள் விற்க வேண்டாம்னு நாங்கள் சொல்கிறோம், விற்க வேண்டாம்னு சொல்கிறோம். அதை வந்து அவங்க ஏற்பார்கள் என்பது தான் எங்களுடைய கருத்து. மற்றபடி அவங்கள வந்து விற்க வேண்டாம்னு தடை சொல்கிறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. மற்றபடி நாங்கள் விற்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நம்மளுடைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நுகர்வோருடைய உரிமை குறித்தும் பேசுகிறது. அப்படியாகும் பட்சத்தில் ஒரு நுகர்வோருடைய உரிமை என்ற அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் வந்து எதை குடிக்க வேண்டும், எதை குடிக்க வேண்டாம், எதை உண்ண வேண்டும் அப்படிங்கிறது அவர் தனிப்பட்ட ஒவ்வொரு நபர் சார்ந்த ஒரு விருப்ப உரிமை சார்ந்தது. அதை வந்து இது எப்படியாவது உங்களுடைய இந்த தடையானது அதை எப்படியாவது முரணாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். கிடையாது. இப்போ எங்கள் கடையில் வந்து நாங்கள் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருவோம், இந்த மாதிரி கெடுதல் நிறைந்த இந்த குளிர்பானங்களை நாங்கள் விற்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவர் வந்து எங்கள் கடையில் கிடைக்கலன்னா வேறு கடைக்கு போக முடியுமே ஒழிய, மற்றபடி நீங்கள் அதை கொடுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா தெரியல. ஏன்னா எந்த பொருளை விற்கணுங்கிறது உரிமை கடைக்காரருக்கு இருக்குது. எந்த பொருளை விற்கணும் விற்கக்கூடாதுன்னு இருக்கிற பொருளை இருக்குதுன்னு சொல்ல போகிறாரு, இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகிறார். அதுதான். இப்போ சிறு வியாபாரிகள், குறும் வியாபாரிகள் சேர்ந்து எடுக்கப்பட்டிருக்கிற இந்த முடிவு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து சென்னை போன்ற பெருநகரங்கள், அது மதுரை, கோவை, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா பெருநகரங்களில் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ், சென்னையிலலாம் ஹைப்பர் மார்க்கெட்டே வந்து விட்டது. அது போன்ற மால்களில் வந்து அவர்கள் விற்பனை செய்யத்தான் செய்வார்கள். அப்போது இன்றைக்கு இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து இதை வந்து எதிர்க்கிறார்கள் என்பது ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும், இந்த சிறு குறு வியாபாரிகள்கிட்டேருந்து எல்லாம் அப்படி மால்களுக்கும் அல்லது இது போன்ற பெரும் நிறுவனங்கள் விற்கக்கூடிய கடைகளுக்கும் போனால் அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? அந்த விழிப்புணர்வை கொடுப்பதற்காக நாங்கள் 1 மாத அவகாசம் எடுத்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் துண்டு பிரசுரங்கள் எல்லாம் அனைவருக்கும், பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த செய்திகள் கிடைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பும் அதன் தலைவர் விக்ரமராஜா அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் இது போன்ற பிரசுரங்களை தமிழகம் முழுவதும் சென்று அனைவருக்கும் இதை தெரிவிப்பது எங்களுடைய கடமை. அதன் பிறகு மக்கள் குடிக்க மாட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அதாவது நம்பிக்கையின் அடிப்படையில்ங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்று. நான் ஏன் இந்த இதை ரொம்ப ஆழமாக பார்க்கிறேன் என்றால், ஒரு நல்ல முடிவு, அதுவும் இளைஞர்களே அதற்காக திரண்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வியாபாரிகள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவானது அது எல்லாவற்றையும் கடந்து நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிப்படையில் தான் நான் வைக்கிறேன். இது திடீர்னு ஒரே நாளில் சடனாக நிறுத்தும் போது தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை வருது. இதை வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சி மாணவர்கள் மத்தியிலையும் கொண்டு போய் இதற்காக நிறையா பிரச்சாரங்கள் பண்ணி நாங்கள் விற்றாலும் கூட அவங்க வாங்க மாட்டாங்கன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். தொடர்ந்து நாம் பேசுவோம் அது குறித்து. வழக்கறிஞர் பாலு அவர்கள் மீண்டும் தொடர்பில் இணைந்திருக்கிறார். சார் சொல்லுங்க, அதாவது நீங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், சட்ட ரீதியாக இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது, அது குறித்து சொல்லுங்க. இதுல இது வந்து முழுக்க இந்த தயாரிப்பிற்கு அரசு தடை விதித்தால்தான் முழுமையாக இதை நாம் இந்த அந்நிய நாட்டினுடைய இந்த குளிர்பானங்களை நாம் தடுக்க முடியும். இது வணிகர்கள் அவர்களாக இதை நாங்கள் விற்பனை செய்ய மாட்டோம் என்ற முடிவிற்கு வந்திருக்கிறார்கள். அதன் மூலமாக ஒரு வணிக நடவடிக்கையை இது தடுப்பதற்கு இது உதவியாக இருக்கும். அதே போன்று இதை விற்பனை செய்யக்கூடிய முயற்சியில் சட்ட ரீதியாக அணுகுவதை விட
இந்த பெப்சி போன்ற நிறுவனங்கள் இதை விற்பனை செய்வதற்கு பல உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள். உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன். இந்த பெப்சி கோக் வாங்கினால் உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இலவசம், ஒரு ஃப்ரீசர் இலவசம் என்று அவர்களுக்கு இலவச பொருட்களை முதலில் தருகிறார்கள். அவர்களுக்கு அந்த ஒரு ஃப்ரிட்ஜையோ அல்லது ஒரு ஃப்ரீசரையோ வாங்க வேண்டும் என்றால் அதுக்கு 10,000 20,000 ஒரு வணிகர் முதலீடு செய்ய வேண்டும். இது இலவசமாக வந்து விடுகிறது. பெப்சி கோக் மட்டுமல்லாமல் மற்ற பொருட்களையும் அதில் அவர் பாதுகாத்து வைத்துக் கொள்ளலாம். அதே போன்று ஒரு பெட்டி கடை என்று சொன்னால் அந்த பெட்டி கடைக்கு ஒரு போர்டு தருகிறார்கள். அந்த போர்டு என்பது முழுமையாக பெப்சி கோக் என்று பாட்டிலை போட்டுவிட்டு கீழே ஒரு முருகன் பெட்டி கடை ஒரு ஒரு ஏதாவது அவருடைய பெயரை கீழே குறிப்பிடக்கூடிய வகையில் ஒரு சிறிய அளவில் அந்த பகுதியை கொடுத்து முழுமையாக தயாரித்து அந்த கடையே பெப்சி கோக்கிற்கான கடை என்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதோடு இந்த நாட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை அவர்கள் அந்த பொருட்களை தயாரிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அதிகமான அந்த விற்பனைக்கு தேவையான கமிஷன், அதற்கான ஒரு கழிவை அவர்களுக்கு தருகிறார்கள். இதன் மூலமாகத்தான் இந்த வெளிநாட்டு பானங்கள் மொனாப்பொலியாக மாறியது. இது வணிகர்களை நாம் நேரடியாக குறை சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அவர்கள் லாபத்திற்காக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அதில் கொள்கையை போய் அவர்கள் பார்க்க முடியாது. அதை எதிர்பார்ப்பதும் நியாயம் அல்ல. ஆனால் வெளிநாட்டு இந்த பானங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய காளிமார்க், மாப்பிள்ளை விநாயகர் போன்ற பல உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய தரமான குளிர்பானங்கள் அவர்கள் இந்த வணிக போட்டியிட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். இப்பொழுது பொதுமக்கள் அந்த பாட்டிலை உடைப்பதும் மாணவர்கள் இளைஞர்கள் அதை வாங்க மாட்டேன் என்று சொல்வதும் காட்சிகளாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வணிகர்கள் இந்த முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதை பிரதிபலிக்கும் வகையில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தங்கள் கடைக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெப்சி கோக் விளம்பர பலகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும். அடுத்து தங்கள் கடையில் இருக்கக்கூடிய பெப்சி கோக் நிறுவனங்கள் கொடுத்த அந்த குளிர்பான மற்றும் அந்த ஃப்ரீசர் பெட்டிகளை திருப்பி ஒப்படைக்க வேண்டும். இதை செய்தால் மட்டும்தான் வணிகர்கள் இதை வணிகம் செய்வதை நிறுத்தியிருக்கிறார்கள் என்ற தோற்றத்தை நாம் ஏற்படுத்த முடியும். இன்னொரு மிக முக்கியமான இடம், இந்த பெப்சி கோக் விற்பனை செய்யக்கூடிய இடம் டாஸ்மாக் கடைகள். டாஸ்மாக் கடைகளில் நாங்கள் பெப்சி கோக் வாங்க மாட்டோம் என்று அரசு ஒரு முடிவெடுத்து விட்டால் ஏறக்குறைய 60% வணிகத்தை நாம் தடுத்து விட முடியும். அங்குதான் சார் சந்தேகமே வருகிறது. அதாவது என்னவென்றால், அதாவது அரசு இந்த மாதிரியான ஒரு சட்டம் போட்டு அதை தடை செய்ய முடியுமா, அல்ல ஒரு அரசாணை பிறப்பிக்க முடியுமா? நம்மளுடைய உலக வர்த்தக ஒப்பந்தங்கள் பல இருக்கிறது, அவர்களுடைய முதலீடுகள் ஷேர் அப்படின்னு இது ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. இத ஒரு மாநிலம் சாத்தியப்படுத்த முடியுமான்னு விளக்குங்க. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். உலக வர்த்தக நிறுவனத்தோடு இந்தியா ஒப்பந்தம் செய்திருக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, உடலுக்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பெப்சி கோக் போன்ற பொருட்களை விற்பனை செய்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் ஒருபோதும் இல்லை. மத்திய அரசு இதை முறையான ஆய்வுக்கு உட்படுத்தி இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது, அதன் காரணமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் இதை விற்பனை செய்ய நாங்கள் தடை விதிக்கிறோம் என்று சொன்னால் அதை ஒருபோதும் எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாது. அதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே இது அரசு இந்த முடிவை எடுக்கின்ற பொழுது உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய உற்பத்திகள் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு முடிவாக தான் நிச்சயமாக இருக்கும். வணிகர்களை பொறுத்த வரையில் இப்படி தாங்களாக முன்வந்து இந்த முடிவை எடுத்திருப்பது என்பது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் வணிக இந்த யுத்தியில் போராட்டத்தில் நிச்சயமாக அவர்கள் எந்த விதமான உத்தியையும் கையாள்வார். அதன் காரணமாகத்தான் சொல்லுகிறேன், அந்த உற்பத்தியை இந்தியாவிலே செய்ய சொல்லி அந்த உற்பத்தி தமிழ்நாட்டில் நடைபெற்று நாங்கள் வாங்க மாட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நிறுவனம் வெறும் உற்பத்தியை மட்டும் செய்துவிட்டு சும்மா இருக்காது, அடுத்த நிலைக்கு அவர்கள் செல்வார்கள். தற்போது இந்திய நுகர்வோர் அமைப்பின் அங்கமாக இருக்கக்கூடிய சந்தானராஜன் அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள், அவரிடம் கேட்கலாம். ஒரு நுகர்வோர் பார்வையில நீங்கள் வியாபாரிகள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க சார்? சொல்லுங்க சார். வியாபாரிகள் எடுத்திருக்கிற கூடியது அவர்களுக்கு வியாபாரத்தை பாதித்தாலும் கூட ஒரு சமூக அக்கறையோடு ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். வியாபாரிகள் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா மாணவர்கள் தான் இதுல அதிகமாக யூஸ் பண்றவங்க. நுகர்வோர் பார்த்தீங்கன்னா இதுல யங் பீப்புள் தான் என்னுடைய மோஸ்ட் கன்சியூமர். ஸோ
அவர்களுடைய வியாபாரம் விட சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டிருக்கிற இந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து வரவேற்கத்தக்கது. எனக்கு வந்து ஐ காட் ஆஸ் ஏ கன்சியூமர் ஐ காட் டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ். I can take coffee, milk, and tender coconut. So many things are available in the market. Otherwise, why should I go in for, any branded like Pepsi and Coca-Cola, which I know that which is totally injurious to health. So, as a consumer, I am for it, for the decision taken by the, business trade as well as the students. நுகர்வோராக நீங்கள் இதை வரவேற்கிறீர்கள் அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்கிறீங்க. யாருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள், எல்லோருமே இதற்கு வரவேற்பு தான் கொடுப்பார்கள். ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால்களை நாம் எப்படி கடந்து போக போகிறோம்? இன்னொரு பக்கம் மிக முக்கியமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, எவ்வளவு நீர் வந்து உறிஞ்சப்படுகிறது? தாமிரபரணி ஆற்றில் 99 ஆண்டுகளுக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் ஒரு நாளைக்கு 14 லட்சம் லிட்டர் தண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து நாம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்ப ஒரு பக்கம் தண்ணீரை சேமிக்கிறோங்கிறதே இப்ப உள்நாட்டு உற்பத்தின்னு வரும்பொழுது அதை எப்படி சமன் செய்ய போறோம் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கும். அங்க வந்து எந்த மாதிரியான நிறுவனங்கள் மீண்டும் வரப்போகிறது அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு இல்லையா? ஆமாம், இப்போ சிறிய நிறுவனங்கள்ன்றப்போ பரவலாக விரிஞ்சு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பக்கத்து ஆந்திரா, கர்நாடகா, மற்ற எல்லா ஸ்டேட்டுகளுமே இதனால் பயனடையும். இது ஒரே இடத்துல தாமிரபரணியில் நிறைய நீர் உறிஞ்சிறது வந்து தமிழ்நாட்டுக்கே அது ஒரு பெரிய கேடு தான். இந்த ஒரு காரணத்துக்காக கூட அரசு இது போன்ற காரணங்களுக்காக கூட இதை தடை விதிக்கலாம் என்ன கேட்டால். ஏன்னா நாங்கள் வந்து விற்க மாட்டோம்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அது தடை விதிக்கிறது மற்றதெல்லாமே வந்து மத்திய மாநில அரசுகளோட பொறுப்பு தான். அது அவங்க செய்யணுங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் எங்களுடைய முடிவில் நாங்கள் உறுதியாக இருப்போம். உங்களுடைய ஆரம்ப புள்ளியானது நம்மளுடைய நீர் வளத்தை இது பெரிதும் ஒரு பக்கம் தீங்கு, உடலுக்கு தீங்கு, ரெண்டாவது நீர் வளத்தை பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது நினைவிருக்கலாம். பிளாச்சிமாடா அந்த போராட்டம் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கலாம். கொக்கோ கோலாவிற்காக அவர்கள் கேரளாவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அது பிறகுதான் அது திருநெல்வேலிக்கு வந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் இப்போது சிப்காட்டில் வந்து பெப்சிக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து இதே திருநெல்வேலியில தாமிரபரணியை மையமாக வச்சு அங்கே வந்து மிகப்பெரிய போராட்டத்தை விவசாயிகளே முன்னெடுத்தார்கள். ஆனால் அரசு இதற்கெல்லாம் அனுமதிப்பதனால் தானே அந்த நிறுவனங்கள் வருகிறது. அப்போது நீங்கள் இது போன்ற ஒரு முடிவை, அதற்கு நேரெதிரான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கும் பொழுது அது தர்க்க ரீதியாக எப்படி வந்து சட்ட ரீதியாக எப்படி நிற்கும், தர்க்க ரீதியாக எப்படி நிற்கும் என்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இது அரசியல் ரீதியாக நாங்கள் எப்பொழுதுமே அந்த பார்வைக்கு செல்வதில்லை. இப்பொழுது இது குறிப்பாக நம்முடைய உடல் நலத்து தீங்குன்றது முக்கியமான காரணம். நம்முடைய தொழில்களை அழித்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வளர்வதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு உந்துதல் ஒரு காரணம். மற்றபடி இது அரசு வந்து இதில் எங்களுக்கு ஆதரவாக இவற்றை தடை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. மற்றபடி இதை நாங்கள் அப்படி தான் எடுத்துக்கொள்ள முடியும். எங்களால் நாங்கள் விற்க முடியாது, அதற்கான விழிப்புணர்வு எல்லாம் எங்களால் செய்ய முடியும். மற்றவற்றை அரசு தான் செய்ய வேண்டும். உங்களுடைய இந்த இழப்பை, வியாபாரிகளுடைய இழப்புக்கு மாற்று திட்டம் என்ன வச்சிருக்கிறீங்க? அதான் உள்நாட்டு குளிர்பானங்களை ஊக்குவிப்பது, உடனடியாக தங்களுடைய கடைகளில் மாற்று தரமான பொருட்களை கொடுப்பது, அதேபோல் எங்களுடைய வியாபாரிகளிடம் இருக்கக்கூடிய சில குறைகள், நல்ல தண்ணீரை உபயோகப்படுத்தி ஜூஸ் தயாரிப்பது போன்ற தரமான, அதாவது பொதுமக்களே வந்து ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு தண்ணியில் ஒரு ஜூஸ் போடுறோம் அப்படின்னா அது குவாலிட்டி இருக்குமோ இருக்காதோன்ற சந்தேகத்தில் தான் வந்து பாட்டிலுக்குள்ளே அடைச்சிருக்கதை நம்பி வாங்குறாங்க. ஸோ அந்த சூழ்நிலை இல்லாமல் நம்மளே வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இந்த மாதிரி நாங்கள் தரமான மினரல் வாட்டரில் தயாரிக்கிறோம் இந்த பானங்களை அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணி பொதுமக்கள் விழிப்புணர்வு கொடுத்து விற்க ஆரம்பிக்கும்போது ஜனங்கள் நிச்சயமாக அதை நம்புவாங்க. இந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணும்போது வியாபாரங்கள் நல்லாயிருக்கும். அதுக்கு மாற்று பொருளாக நம்முடைய உள்நாட்டு பொருட்களே மக்களுக்கு கிடைக்கும். இது எங்களுடைய நம்பிக்கை. இந்த இரண்டு நிறுவனங்களும் மற்ற இதர உணவு பண்டங்களையும் தயாரிக்கிறது, குறிப்பாக தின்பண்டங்களில் சிப்ஸ் போன்றவை தயாரிக்கிறது. இது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னொன்று, உடல் தீங்கு என்று வரும்பொழுது இங்கு இருக்கக்கூடிய அவ்வளவு ஃப்ரைட் சிக்கன் பிராண்டடுகள், பல நிறுவனங்களுடைய பிராண்டடுகள் இன்றைக்கு கடை விரித்திருக்கின்றன, அவை நிற்கிறது. நம்மளுடைய உணவுக்கே சற்றும் நேர் எதிராக இருக்கக்கூடிய பீஸா, பர்கர் போன்றவை, அது இன்னொரு பக்கம் இருக்கிறது. இதோடைய தடையானது அடுத்தடுத்து இது போன்ற, அதாவது மண் சார்ந்து அல்லது நம்மளுடைய சூழலியல் சார்ந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களுக்கு கொண்டு வருவதற்காக வியாபாரிகள் அதிலும் எடுக்க முயற்சி செய்வீர்களா? இது ஒரு முதல் கட்டம் தான். நீங்கள் சொல்வது போல் நம்முடைய கலாச்சாரத்தையே மாற்றி நாம் சாப்பாடு, டிஃபன், இட்லி, தோசை, சோறு போன்றதுக்கு பதிலாக வேறு பொருட்களை சாப்பிட வைத்து நம்மளை அடிமைப்படுத்துவதும் வெளிநாட்டு நிறுவனங்களின் ஒரு தந்திரம்தான். அந்த வகையில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட முதலில் ஒரு விஷயத்தை தான் நாம் செய்ய முடியும், எல்லாவற்றிலும் கவனம் செலுத்த முடியாது. அதனால் இந்த விஷயத்தை
முடிவெடுத்து இதில் 100% வெற்றி கிடைத்த பிறகு அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் செல்வோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய இந்த முடிவானது எத்தகைய ஒரு வலிமையான ஒரு முடிவு, அது எப்படி செய்ய போறீங்க அப்படிங்கிறது குறித்து நேயர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.